ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய 5வது டெஸ்ட் போட்டியில் கடைசி பந்தில் விக்கெட்டை வீழ்த்தினதுக்கப்புறம் இந்திய வீரர்கள் ஆஸ்திரேலிய இளம் வீரரான கான்ஸ்டோஸ் அவர்களிடம் போய் செஞ்ச ஒரு காரியம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு பார்த்தீங்கன்னா, தற்போது இந்திய முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் அவர்கள் இந்தியாவின் சீனியர் வீரர் ஒருவரை தற்போது ரொம்ப மோசமாக திட்டி பேசியிருக்காங்க. அவங்க மற்ற இந்திய வீரர்களுக்கும் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் தற்போது 5வது போட்டி நடைபெற்று கொண்டு இருக்கு. 4 போட்டி முடிவடைந்திருக்கக்கூடிய நிலைமையில 2-1 அப்படின்ற கணக்கில் தற்போது ஆஸ்திரேலியாவுடைய கைதான் ஓங்கி இருக்கு. கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ள நுழைய முடியும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சமயத்தில் இருக்காங்க. அணியினுடைய நலனை கருதி தற்போது கேப்டன் ரோஹித் சர்மா அவங்களாகவே முன் வந்து தான் ஓய்வை எடுத்துக்கிட்டு தற்போது பும்ரா அவர்கள்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்துருக்காங்க. முதல் போட்டியில் பும்ரா அவர்கள் இந்திய அணிக்கு கேப்டனாக செயல்பட்டு ஆட்டநாயகன் விருதை வென்று போட்டியை வெற்றி பெற்று கொடுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணத்தினால இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தற்போது இந்திய வீரர்களுக்கு மற்றும் இந்திய ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் முழுக்க மைதானம் பவுலிங்க்கு சாதகமாக இருந்துச்சு. இதனால் 185 ரன்களுக்கு இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு தற்போது ஆஸ்திரேலியா களமிறங்கிய போது அவங்களும் 9 ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை இழந்து தடுமாறி கொண்டிருக்காங்க. நாளைய நாள் ஆட்டமும் பவுலிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தற்போது நாளைய ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் பவுலிங்கில் ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்னு தற்போது சொல்லப்படுது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா தன்னுடைய கடைசி ஓவரில் கடைசி பந்தை எதிர்கொள்ளும் போது அவங்க வேண்டுமென்றே அந்த பந்தை எதிர்கொள்வதற்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டாங்க. காரணம், போதிய வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஓவரை வீசாமல் நேரம் தாழ்த்துவதற்காக அவங்க இப்படி பண்ணாங்க. இதனால் ரொம்பவே கடுப்பான ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க கள நடுவரிடம் புகார் தெரிவிப்பது போல பேசினாங்க. உடனே நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருந்த கான்ஸ்டோஸ் பும்ரா அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. உடனே பொறுமை இழந்த பும்ரா மீண்டும் அவங்க கிட்ட இவங்க பதிலுக்கு சண்டைக்கு போனாங்க. அதன் பிறகு ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருந்த கவாஜா மற்றும் கள நடுவர் இவங்க 2 பேரும் சமாதானம் பண்ணி அவங்கள அனுப்பி வச்சாங்க. கடைசி பந்தை கவாஜா எதிர்கொள்ளும் போது அந்த பந்தை பார்த்தீங்கன்னா, பும்ரா மிரட்டலா வீச அந்த பந்தை எதிர்கொள்ள முடியாமல் திணறின அவங்க எட்ஜ் கொடுத்து கேட்ச் ஆகி அவுட் ஆகிட்டாங்க. KL ராகுல் அந்த ஒரு கேட்சை சூப்பராக பிடிச்சிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, அங்கு சுற்றி இருந்த அனைத்து வீரர்களுமே கவாஜா அவர்களை விட்டுவிட்டு கான்ஸ்டோஸை நோக்கி ஆவேசமாக ஓடி போய் அவங்க கிட்ட கத்துனாங்க. இதனால் எதுவுமே செய்ய முடியாமல் கான்ஸ்டோஸ் அமைதியாக அவங்க பெவிலியன் நோக்கி திரும்பி போனாங்க. தற்போது இது தொடர்பான வீடியோ தான் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது குறித்து பேசியிருக்கக்கூடிய இந்திய முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய வீரர்கள் அனைவருமே ஆக்ரோஷமாக இருக்காங்க. ஆக்ரோஷம் விளையாட்டுக்கு தேவை தான், இருந்தாலுமே அதை விட முக்கியம் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனால் இந்திய வீரர்கள் அதை மறந்துடுறாங்க. அதுவும் விராட் கோலி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் தொடர்ச்சியாக சொதப்பி கொண்டு இருக்காங்க. அவங்கள விட தற்போது கான்ஸ்டோஸ் இந்த தொடரில் சிறப்பாகவே விளாசி கொண்டு இருக்காங்க. அவங்கள போய் விராட் கோலி தேவையில்லாமல் வந்து ஒம்பளுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு இவங்க தங்களுடைய ஸ்கில் மீது கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா தொடரையாவது இந்திய அணி வெல்ல முடியும். அதை விட்டுட்டு ஒரு 19 வயது இளம் வீரர்கிட்ட போய் உங்களுடைய வீரத்தை காட்டக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கோவமாக தற்போது விராட் கோலி அவர்களை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க சுனில் கவாஸ்கர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.